தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்திலே வேதத்தில் இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் கடந்த செய்திகளில கள்ள போதனை, கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள அற்புதங்கள், பிசாசுடைய பெரிய தந்திரம் என்பதாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப இந்த நாட்களிலும் சபைகளில இப்படியான காரியங்கள் நடக்கும்போது விசுவாசிகள் அதை கண்டும் காணாதது போல இருக்கிறது. பெரிய வேதனைக்குரிய காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்படியான காரியங்கள் நடக்கும்போது அதை கண்டுகொள்ள வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார், தெய்வ ஊழியர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வேதத்திலே நாங்கள் இதை பார்க்கும்போது அநேக வசனங்களை ஆதாரமாக காட்ட முடியும். அப்ப இந்த காரியங்களை கண்டு அநேகர் என்ன சொல்லுகிறதுனா, தேவனும் அவரும் பார்த்து கொள்ளுவார்கள். பிழையா இருந்தாலும் அது தேவனும் அவரும் பார்த்து கொள்வது, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, இதை நாங்க கதைக்க கூடாது என்று ஒதுங்கி விடுகிறார்கள். அப்படி ஒதுங்க சொல்லி வேதத்தில் சொல்லப்படவில்லை, அதற்கு இடமும் கொடுக்கவில்லை என் ஆண்டவர். பாருங்க, இவங்களை கண்டு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், இவங்களை விட்டு ஓட வேண்டும், இவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் அநேக ஊழியர்கள் சொல்லியிருக்காங்க. வாசிக்கலாம். 2 பேதுரு 2:1-3 வாசிக்கும் போது, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரேத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். என்ன நடக்கிறதாம்? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அந்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரையில இருக்கிறாங்க. அவங்களால கடைசியா என்ன நடக்கிறது? சத்திய மார்க்கம், தேவனுடைய வேதம் தூஷிக்கப்படும் என்பதாக இங்கே பேதுரு சொல்லுகிறார். அதான் இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவங்களை கண்டும் காணாதது போல இருந்தால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுவதற்கு, சத்திய மார்க்கம் வீணாக தேவ ஜனங்கள் மத்தியிலே கெடுக்கப்படுவதற்கு, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு, தேவனுடைய வேதம் கெடுக்கப்படுவதற்கு, தேவனுடைய வல்லமையான மகிமையான அந்த வார்த்தைகள் கெடுக்கப்படுவதற்கு கள்ள போதகர்கள் காரணம், கள்ள தீர்க்கதரிசிகள் காரணம், கள்ள அற்புதர்கள் காரணம். அதுக்கு பின்னாக நாங்களும் போவாம இருந்தா நாங்களும் அதற்கு காரணம், நாங்களும் அதற்கு உடந்தை. தப்ப முடியாது. வேதம் கற்று தருகிறது, சொல்லி தருகிறது. வருவாங்க, கவனமாறு, ஒதுங்கிக்கொள்ளு, விலகிக்கொள்ளு, அடையாளம் கண்டு கொள்ளு, தப்பித்து கொள்ளு, ஆத்மாவை காத்து கொள்ளு, எப்படியாயிலும் இதிலிருந்து வெளியில வந்து நித்தியத்துக்குள்ளே வந்து விடு என்று வேதம் அநேக வசனங்களை கொண்டு எங்களை எச்சரிக்கிறது. அப்ப இந்த நாளிலும் இந்த 2 பேதுருல சொன்னது போல நாங்கள் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். எச்சரிக்கிறது வசனம். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. அடுத்த செய்தியில இன்னும் அநேக வசனங்களை காண்பிக்க தர முயற்சிக்கிறேன். ஆமேன்.